குரு வாழ்க, குருவே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சேலத்தில் இருந்த உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி. இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த பதிவு என்னன்னா, பிரம்மா ஏன் படைக்கிறார், விஷ்ணு ஏன் காப்பாற்றுகிறார், சிவன் ஏன் அழிக்கிறார் என்பது நிறைய பேருக்கு எழும் கேள்விகள். அதை பற்றிய பதிவுதான் இந்த பதிவு. இந்த உலகம் உருவானதிலிருந்து மனித மனதில் எழும் மிகப்பெரிய கேள்வி ஒன்றே. அது படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்று செயல்களும் ஏன் தேவை என்ற கேள்விதான். இந்து தர்மத்தின் அடிப்படையில் பிரம்மா படைப்பவர், விஷ்ணு காப்பவர், சிவன் அழிப்பவர் என்று மூன்று தெய்வங்களுக்கும் மூன்று முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆனால் இதன் பின்னால் மறைந்திருக்கும் தத்துவம் என்ன, உண்மையான காரணம் என்ன, அதை இப்போது நாம் விரிவாக அறிந்து கொள்வோம். வாருங்கள். படைப்பின் தொடக்கம். இந்த படைப்பின் தொடக்கத்தில் எதுவும் இல்லை, வெறும் பரபிரம்ம நிலை மட்டுமே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த பரபிரம்ம வடிவிலிருந்து முதலில் உருவானவர் சிவபெருமான். சிவன் தன்னிலிருந்து சக்தியை பிரித்து ஆதிசக்தியை உருவாக்கினார். அதன் பிறகு சிவபெருமான் தனது திருவருளால் மகாவிஷ்ணுவை உருவாக்கினார். மகாவிஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றியவரே பிரம்மதேவர். அதாவது முதல் படைப்பாளி சிவன், படைப்பை நடத்துபவர் பிரம்மா, படைப்பை நிலை நிறுத்துபவர் விஷ்ணு. இவ்வாறு பிரபஞ்ச இயக்கம் மூன்று சக்திகளாக பிரிந்தது. படைப்பு கடவுள் பிரம்மா, பிரம்மதேவர் உலகை படைத்தவர். இந்த விண்வெளி, கிரகங்கள், பூமி, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் உருவாக்கியது பிரம்மாவின் தெய்வீக ஆற்றல் தான். பின்னர் அவர் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் என கோடானு கோடி உயிர்களை உருவாக்கினார். உயிர்களின் சமநிலை பிரம்மதேவர் படைப்பில் மிக முக்கியமான விதி ஒன்றை வைத்தார். இந்த உயிர்களின் சமநிலையை பிரம்மதேவர் படைப்பில் மிக முக்கியமான விதி ஒன்றை வைத்தார். ஒவ்வொரு உயிருக்கும் எதிர் உயிர் இருக்க வேண்டும். இப்போ காசியப்ப முனிவர் அதிதி மூலம் தேவர்கள் உருவாகினார்கள். காசியப்ப முனிவர் திதி மூலம் அசுரர்கள், கருடன், நாகம். இப்போ காசியப்ப முனிவர்னா திதி மூலம் அவர்கள் அசுரர்களை உருவாக்கினார்கள். காசியப்ப முனிவர் அதிதி மூலம் தேவர்களை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து கருடன் என்றால் நாகம், அதாவது எதிர்பாலினத்தரை உருவாக்கி இருக்கிறார்கள். புலி என்றால் மானை உருவாக்கி இருக்கிறார்கள். கழுகு என்றால் பாம்பு. இப்படி உலகில் அனைத்தும் சமநிலையாக உருவாக்கப்பட்டன. உணவு சங்கிலியின் தத்துவம் இந்த உலகில் எந்த உயிரும் தனித்து வாழ முடியாது என்பதுதான். உதாரணமாக புல் முளைக்கிறது. இந்த புல்லை மாடு, மான் போன்ற தாவர உண்ணிகள் உண்ணுகின்றன. அவற்றை புலி, சிங்கம் போன்ற மாமிச உண்ணிகள் வேட்டையாடுகின்றன. அவை இறந்த பின் கழுகு, காக்கை, பூச்சிகளுக்கு உணவாகின்றன. மீதமுள்ளவை மண்ணுக்கு உரமாகின்றன. அதே மண்ணில் மீண்டும் புல் முளைக்கிறது. இதுவே இயற்கையின் சுழற்சியாகும். இந்த நுண்ணிய அமைப்பை உருவாக்கி இயக்குவது பிரம்மதேவரின் படைப்பு தொழில். மனிதனின் அறிவு, விதி, வாழ்க்கை, நடை அனைத்தையும் நிர்ணயிப்பதும் பிரம்மதேவர் தான். காக்கும் கடவுள் விஷ்ணு. இவர் பிரம்மா உருவாக்கிய உயிர்களுக்குள் காலப்போக்கில் முரண்பாடுகள் தோன்ற தொடங்கின. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர், கருடனுக்கும் நாகத்திற்கும் பகை, மனிதர்களுக்குள் சண்டை, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் மோதல். இந்த மோதல்கள் எல்லாம் எல்லை மீறும் போது உலகம் அழிவை நோக்கி செல்லும். அப்போதுதான் மகாவிஷ்ணு காப்பாற்ற வருகிறார். விஷ்ணுவின் அவதார நோக்கம் இதுதான்.
உலக சமநிலையை காக்கவே விஷ்ணு அவதாரம் எடுக்கிறார். பூமியை காக்க வராக அவதாரம், தர்மத்தை நிலைநிறுத்த கிருஷ்ண அவதாரம், நெறிமுறை வாழ்க்கையை கற்றுத்தர ராம அவதாரம். ஒவ்வொரு அவதாரமும் உயிர்களை பாதுகாப்பதற்காகவே. உயிர்கள் முழுமையாக அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக நல்லவர்களை காத்து தீமையை அடக்குகிறார் விஷ்ணு. அடுத்து அழிக்கும் கடவுள் சிவன். சிவபெருமான் ஏன் அழிக்க வேண்டும்? இதுதான் மிக ஆழமான தத்துவம். அழிவு இல்லை என்றால் புதிய படைப்பே இல்லை. அழிவு ஏன் அவசியம் என்பது உதாரணமாக பார்க்கலாம். டைனோசர்கள் அழியாமல் இருந்திருந்தால் மனித இனம் தோன்றியிருக்க முடியாது. மரங்கள் பழைய இலைகளை உதிர்க்காவிட்டால் புதிய இலைகள் பிறக்காது. இருள் இல்லை என்றால் வெளிச்சத்தின் அர்த்தம் தெரியாது. அதே போல பழைய உயிர்கள் அழிந்தால்தான் புதிய உயிர்கள் தோன்றும். சிவன் யமன் சம்பவம். ஒரு காலத்தில் சிவபெருமான் யமதர்மராஜாவை உதைத்து உயிர்கள் மரணம் அடையாதபடி செய்தார். சிவன் யமன் சம்பவம் பற்றி இப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தா, மக்கள் எண்ணிக்கை பெருகியது. அதாவது ஒரு காலத்துல சிவபெருமான் யமதர்மராஜாவை உதைத்து உயிர்கள் மரணம் அடையாதபடி செய்தார். அதன் விளைவு மக்கள் எண்ணிக்கை பெருகியது. பூமி பாரம் தாங்க முடியாமல் திணறியது. உணவு பஞ்சம் ஏற்பட்டது. இயற்கை சமநிலை முறிந்தது. அப்போது பூமாதேவியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் யமனை மீண்டும் உயிர்ப்பித்து மரணத் தொழிலை ஒப்படைத்தார். அதன் பிறகே உலகம் சமநிலை மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது. 3 தொழில்களின் உண்மையான அர்த்தம் அதனால் படைப்பு வளர்ச்சிக்காக, காப்பு நிலைத்தன்மைக்காக, அழிவு புதுமைக்காக. இந்த 3ம் இல்லை என்றால் பிரபஞ்சம் இயங்காது. இதுவே பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரின் தெய்வீக நோக்கம். இதற்கு முடிவுரை என்னவென்றால், இந்த உலகம் ஒரு தொடர்ச்சியான சுழற்சி. படைத்தல், காத்தல், அழித்தல், மீண்டும் படைத்தல். இதுவே முடிவுரை ஆகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.